எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வெட்னஸ்டே மார்னிங்க 7 o'clock இருக்கும். இப்போ தான் நான் எந்திரிச்சு வரேன். இன்னைக்கு ஏன் நான் 7 மணிக்கு எந்திரிச்சேன்னா, கிருத்து பாப்பாவுக்கு ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸை தான் இன்னைக்கு பேக் பண்ண போகிறேன். அது ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அதனால தான் 7 மணிக்கு எந்திரிச்சேன். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கனால ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. வெளியில் பால்கனி எட்டி பார்த்தா எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வெயில் இருக்குங்க. ஆனால் குளிரும் இருக்குது. வெயில் இருந்தாலுமே ஃபீல்ஸ் லைக் 5 டிகிரின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய வெட்னஸ்டே ஃபுல் டே குக்கிங்கை பார்க்க போகிறோம். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அண்ட் தென் நைட்டுக்கு நான் டின்னருக்கு என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. இன்றைக்கி கொஞ்சம் லாங் டேவாக தாங்க எனக்கு இருக்க போகுது. இன்றைக்கி சம் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மத்தியானத்துக்கு மசால் வடையும் உருண்டை குழம்பும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், வெண்டைக்காய் பொரியல். அண்ட் ஈவினிங் ஸ்நாக்குக்கு ராகி ப்ரௌனி பண்ணலான்னு இருக்கேன், ஹெல்தி வேல, நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணி. அதுக்கப்புறமா மார்னிங் பாப்பாவுக்கு மசாலா ஆம்லேட் தான் பண்ணி கொடுக்க போகிறேன். அது ஈஸி ரெசிபி அண்ட் ஹெல்த்தியும் கூட. வாங்க வ்ளாக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிச்சன் எல்லாம் நீட் பண்ணிக்கிறேன். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஷ்வாஷர் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, பாப்பாவுக்கு குக்கும்பர், கர்டு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கலான்ட்டு இப்போ அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ அடுத்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன். இம்யூனிட்டி ட்ரிங்க்கை தான் குடிச்சிட்ருக்கேன். நான் நேற்று நைட்டு டிஷ்வாஷர் ஆன் பண்ணலை. ஸோ இப்போ காலையில் தண்ணி குடிச்சிட்டு இப்போ டிஷ்வாஷர் தான் அடுக்கிட்டுருக்கேன். அதை ஆன் பண்ணி விட்டுறணும். பாப்பாவோட பாட்டில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுத்த வேலை அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இப்போ அடுத்து மத்தியானம் சாதம் வைக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு அரிசியை ஊற வைக்க போகிறேன் கழுவி. இப்போ நான் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஊற வச்சுருவேன் டெய்லியுமே. ஆஃப்டர்நூன் நான் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இப்போ எங்களுக்கு லஞ்சுக்கு மத்தியானத்துக்கு வெண்டைக்காவும் உருண்டை குழம்பும் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது ஃப்ரிட்ஜில் நேற்று நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேன். அதை தான் இப்போ எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். உருண்டை குழம்புக்கு மாவு நான் ரெடி பண்ணிட்டேன். இதை எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னா, 3/4 கப்பு பருப்பு, கடலைப்பருப்பு, 3/4 கப்பு துவரம் பருப்பு மெஷர் பண்ணி போட்டுக்கிட்டேன். அது 1.5 மணி நேரம் நேற்று நைட்டே ஊற வச்சு மிக்சர் ஜாரில் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே 7 காஞ்ச மிளகா விதை எடுத்து போட்டுக்கிட்டேன். 2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிட்டேன். பெருங்காயம், தேவையான உப்பு போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை அரைச்சி எடுத்துக்கிட்ட உடனே ஒரு வெங்காயம், பச்சை மிளகா இதில் சேர்க்கலை, காஞ்ச மிளகா அரைச்சதுனால வெங்காயமும் கொத்தமல்லி கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது எந்த கன்சிஸ்டன்சினா இப்போ நான் காமிக்கிறேன்ல, இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. அப்புறமா உருண்டை வராது. இப்படி பிடிச்சா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இதை நான் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் பாப்பா பண்ண விட மாட்டா. ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் நான் நைட்டே பண்ணி வச்சுருவேன். இப்போ வாங்க நம்ம அடுத்து பாப்பாவுக்கு லஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவளுக்கு மசாலா ஆம்லேட் தான் பண்ணணும். இப்போ அதுக்கு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, வெங்காயம், தக்காளி, கேப்சிகம்,
கோரியாண்டர். நம்ம என்னைக்காவது லஞ்ச் பண்ண டைம் இல்லை, லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம், இல்லைனா வந்து குயிக்காக பண்ணணும் அப்படின்னா இந்த மசாலா ஆம்லேட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ரெசிபி டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ப்ரோட்டீன், நம்ம எக்கு சேர்த்துருக்கோம்ல அதனால். இதுக்கு கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா இந்த அளவு கேப்சிகம் போதும். இதுக்கு வந்து 2 பெரிய ஆம்லேட் போட்டுடலாம் இந்த அளவுக்கு. இப்போ இதெல்லாம் ஃபைனாக சாப் பண்ணி ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணி தேவையான மசாலாஸ்லாம் சேர்க்கணும். குழந்தைங்களுக்குன்றதுனால பச்சை மிளகா சேர்க்கல, கேப்சிகம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கேப்சிகம் இல்லை அவசரத்துக்குனாலும் விட்டுடலாம். இது கூட உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, சும்மா ஒரு பிஞ்ச் காஷ்மீரி ரெட் சில்லி, அது காரமாகவே இருக்காது. அப்புறம் கொஞ்சம் தனியா பவுடர், ஜீரா பவுடர், எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான். கொஞ்சமாக பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஈவனாக கோட் ஆகிற வரைக்கும். ஏன்னா உப்பு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இல்லைன்னா நல்லா இருக்காது. இப்போது இவ்வளோ அளவு வெஜிடபிள்ஸ்க்கு நம்ம 3 to 4 எக்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு 4 முட்டை சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து அடிக்கணுங்க. இது நம்ம எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். நுரைச்சி மேலே வரணும் வந்து பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நம்ம அடித்து எடுத்துக்கணும். ஒன்று விஸ்க் வச்சு இல்லைன்னா ஃபோக் வச்சு கூட அடிச்சுக்கலாம். இப்போ மத்தியானத்துக்கு தான் வந்து நான் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இப்போ அந்த ஆம்லேட், மசாலா ஆம்லேட்க்கு கொஞ்சம் ஊறணும். அந்த கேப்பில் வந்து மத்தியானம் உருண்டை குழம்புக்கு தேவையான பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் இருந்த கோகோனட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன், தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன். இப்போ இந்த கேப்லேயே வந்து மார்னிங் டிஃபனுக்கு ராகி தோசை தாங்க எங்கள் எல்லாருக்குமே. நாங்களுமே இன்றைக்கி ஸ்மூதி நட்ஸ்லாம் ஊற போடலை, ராகி தோசை மாவு இருக்கேன்ட்டு அதான் நாங்கள் சாப்பிட போகிறோம் எல்லாருமே. ஸோ அதனால் அதுக்கு தான் தோசை ஊற்றிட்டுருக்கேன். ஏன்னா வந்து அந்த ஆம்லேட்க்கு கொஞ்சம் ஒரு 10 to 20 மினிட்ஸ் அது ஊறணும், அதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கேப்பில் எங்களுக்கு வந்து டிஃபனும் நான் பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு தேவையான காய்கறிகளும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நேற்று வச்ச வெண்டைக்காய் சாம்பாரே இருந்ததுங்க. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டோம். கொஞ்சம் பொடி வச்சுக்கிட்டோம், கொஞ்சம் வெண்டைக்காய் சாம்பார். இது கிருத்து பாப்பா கொடுத்தாச்சு. அடுத்து எங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தோசை. இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு இல்லையா, அவளுக்கு பேக்கிங் பண்ணணும். அதனால் வந்து ஆம்லேட் போடுறதுக்கு தான் பேனை எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதுமே இந்த ஆம்லேட்டை வந்து போட்டு எடுத்துக்க வேண்டியதான். நம்ம எக்கை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு எடுத்துக்க வேண்டியதான். நல்லா ஒரு கலக்கிட்டு, ஏன்னா அடியில் மசாலா செட்டில் ஆகிருக்கலாம். இப்போ ஊற்றிட்டு இதை லிட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் எண்ணெய் மேலேயுமே நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் திருப்பி போட போகிறேன். 3 மினிட்ஸ் போதும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டுக்கிட்டு இது ஒரு 1 நிமிஷம் குக் ஆனால் போதும். இன்னொரு பக்கம் அவ்வளோதான், எடுத்தாச்சு. இதை கட் பண்ணி லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. எவ்வளோ ஈஸியான லஞ்ச் பார்த்தீங்களா. இது பசங்களுக்கும் ஃபில்லிங்காக இருக்கும், அவங்களும் காலி பண்ணிவிடுவாங்க. இன்னொன்று எக் ஸ்மெல்லாம் இதில் வராதுங்க. கொஞ்சம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறதுனால காரமாகவும் இருக்காது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லஞ்சாக இருக்கும். அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் முடிஞ்சுதுங்க. ரித்து பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். இப்போ கிச்சன் பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் மார்னிங் டிஷ்வாஷர் போட்டுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் இப்போ வந்து பாத்திரம்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இப்போ புது செட் ஆஃப் பாத்திரத்தை திருப்பி வந்து நான் வைக்கணுங்க. ஸோ அந்த வேலை தான் இப்போ பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்து குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைனா வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளால் வேலை செய்ய முடியாது. அவ்வளோதாங்க, க்ளீனிங் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து உருண்டை குழம்புக்கு 1.5 தக்காளி இல்லைனா 2 சின்ன தக்காளி எடுத்துக்கணுங்க. அதை தான் வந்து கொரன்னு அரைச்சிட்ருக்கேன். அடுத்து வந்து தேங்காய், சோம்பு, கசகசா போட்டு கடைசியில் ஊற்றுவோம் இல்லையா உருண்டை குழம்புக்கு, அதுக்கும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வடை சுடுறதுக்கு குட்டி பேனும் எடுத்துகிட்டு வரேங்க. இப்போ அடுத்து வந்து சமையலை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, உருண்டை குழம்புக்கு உருண்டையும் பிடிச்சி வச்சுக்க போகிறேன். இது நான் அப்படியே போட மாட்டேன், சிலர் குழம்பு கொதிக்கும் போது அப்படியே போடுவாங்க, எனக்கு அது பயங்க. ஸோ அதனால் ஸ்டீமரில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
மீதி கொஞ்சம் மாவில் வந்து மசால் வடை போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ 3 பேனுமே வச்சாச்சு. ஒன்று ஸ்டீல் பேன் வந்து வெண்டைக்காய் பண்ணுறதுக்கு, எண்ணெய் ஒரு பக்கம் மசால் வடைக்கு காஞ்சிட்ருக்கு. இப்போ உருண்டை குழம்புக்கு உருண்டை ரெடி பண்ணணும் இல்லையா, அதை ஸ்டீம் பண்ணி நான் எடுத்துக்கிறேங்க ஒரு இதில் ஸ்டீமரில். இப்போ வடை போட்டு எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ இது மாதிரி தட்டிட்டு டொப்புடு போடக்கூடாதுங்க. ஒரு கார்னர்லேருந்து ஸ்லோவாக வந்து நம்ம வெட்டிக்கணும், இல்லைன்னா எண்ணெய் நம்ம மேலே தெரிச்சிரும். அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்ட உடனே ஒரு 20 to 30 செகண்ட்ஸில் மேலே எலும்பி வரும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நல்லா ப்ரௌன் ஆன உடனே திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டீமரை ஓப்பன் பண்ணி அந்த உருண்டைங்களெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 3 பேட்சாக பிரித்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. ஏன்னா நிறைய உருண்டைகள் இருக்குது, ஒரே இதில் வைக்க முடியல. ஸோ 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அது கூடவே சைடில் வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு வடை, அதையும் வந்து நான் திருப்பி எடுத்துக்கணுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கலர் வரணும். இப்போ வந்து இந்த பேன் வெண்டைக்காய்க்கும் ஹீட் ஆகிடுச்சு. அதில் எண்ணெய் ஊற்றி அது காயறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு தாளிப்புக்கு போட்டாச்சு. இப்போ அது நல்லா உளுந்து வந்து கலர் மாறி வரணும். அதுக்கப்புறம் வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வடையை வந்து திருப்பி போட்டுக்கிறேங்க. இது எடுத்துடலாம், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து வந்து கடுகு உளுந்த பருப்பு கலர் மாறிடுச்சுங்க உளுந்து. அதனால் இப்போ தட்டி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம், அப்புறமா வந்து 3 காஞ்ச மிளகா விதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெண்டைக்காய்க்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதங்க விடுறேன். அது நல்லா வதங்கின உடனே வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த பேட்ச்க்கு மசால் வடை போட்டுட்டாங்க. ஒரு பக்கம் ஸ்டீமர்லேயும் உருண்டை குழம்புக்கு யூஸ் பண்ணுற அந்த உருண்டை குக் ஆகிட்டுருக்கு. இப்போ வெண்டைக்காவை போட்டுக்கிறேன். வதங்கிடுச்சு வெங்காயம். இது எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வைக்கணுங்க. நம்ம எப்பயுமே வெண்டைக்காவை கட் பண்ணும்போது ஈரத்துலேயே கட் பண்ணோன்னா குழன்னு இருக்குங்க. நல்லா வந்து டவல் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும், ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் குழப்பு இல்லாமல் வேகும். இன்னொன்று லைட்டாக தாங்க தண்ணி தெளிக்கணும், நிறையவும் தண்ணி தெளிச்சிடக்கூடாது, குழன்னு ஆகிடும். அப்பப்போ மூடியை திறந்து நம்ம வதக்கிட்டே இருக்கணும் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறதுனால. அவ்வளோதாங்க, நம்ம உருண்டைகள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த ஸ்டீமரெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குழம்பு பண்ண ஆரம்பிக்க போகிறேங்க. வடையும் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சுது இந்த வேலை. ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்க வெண்டைக்காயை. இன்றைக்கி வந்து கொஞ்சம் உளுந்தாப்பில் சாப்பிடணும் போல இருந்ததுங்க, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் அதே எண்ணெயிலேயே அப்பளத்துக்கும் பொரிச்சு நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. அப்பளம் பொரிச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்க போகிறேன். இப்போ மார்னிங் வந்து ஒரு 9:45 இல்லை 10 தாங்க இருக்கும். நான் மார்னிங்கே எல்லா குக்கிங்கும் பண்ணிவிடுவேன், இல்லைனா கிருஷா பாப்பா விடமாட்டா. அவள் இப்போ தூங்குறான். அந்த டைம்குள்ளே மேக்ஸிமம் குக்கிங்லாம் முடிச்சிருவேங்க. வெண்டைக்காய் ரெடி, அதை எடுத்தாச்சு. இப்போ அடுத்து குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடலெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. அது நல்லா காயணும். நல்லா ஹீட் ஆன உடனே வெந்தயம் 2 டீஸ்பூன், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து போட்டு தாளிக்க விட்டுருக்கேங்க. இது பொரிஞ்சு வந்த உடனே தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணணும். இப்போ வந்து பூண்டு ஒரு 15 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை போட்டு இது நல்லா வந்து கலர் மாதிரி இப்படி வரணுங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க 1.5 தக்காளியும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியை உப்பு போட்டு நல்லா குழைய விடணுங்க. இப்போ குழஞ்ச உடனே மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 3 டேபிள் ஸ்பூன், வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். எனக்கு கொஞ்சம் உருண்டை குழம்பு கலர் வேணுன்றதுனால காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேங்க. இது ஆப்ஷனல் தான், சேர்க்காம கூட விட்டுடலாம். தனியா பவுடர் வந்து 2லேருந்து 2.5 டீஸ்பூன் போடணுங்க. சோம்பு பவுடர் கண்டிப்பாக இதில் சேர்க்கணுங்க, 1 டீஸ்பூன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு கல் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு இதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். இது வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணினா 2 கப்பு தண்ணி ஊற்றுனாங்க. 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றணும். இப்போ இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வெளில வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை இதுக்குள்ளே சேர்த்துடலாங்க. சிலர் வந்து அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துப்பாங்க. எனக்கு அது பயங்க. நான் ஸ்டீமில் கொஞ்சம் 5 மினிட்ஸ் வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ உருண்டை குழம்பு கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சுங்க. உருண்டை வந்து போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது வந்து நம்ம
புளி கரைச்சி வச்சுருந்தோம். ஒரு லெமன் சைஸ்க்கு, குட்டி லெமன் சைஸ்க்கு புளியை கரைச்சி வச்சுருந்தேன். அதை ஊற்றிக்கிறேன். இப்போ கடைசியாக வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டே பேஸ்ட்டு, கசகசா சோம்பு போட்டு அதையும் போட்டுட்டு கலரிட்டு ஒரு 2 மினிட்ஸில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். இறக்கிறதுக்கு முன்னாடி மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். அவ்வளோதான், நம்ம உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம புளி ஊற்றணும் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு 5-6 நிமிஷம் நான் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சேங்க. அதுக்கப்புறம் தான் நான் தேங்காய் ஊற்றுனேன். இப்போ சாதத்துக்கும் நான் வச்சுட்டேன். இன்றைக்கி ப்ரௌனி வந்து பண்ணலான்னு இருக்கேன். இந்த சாதம் பண்ணிகிட்டே சைட்லேயும் ப்ரௌனிக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. 100 கிராம்ஸ் ஆஃப் டார்க் சாக்லேட் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் வந்து ஓவனில் வச்சு எடுத்துக்கிட்டேன். சிலர் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ஓவன்லேயே வச்சு எடுத்துட்டேன். இது கொஞ்சம் ஒரு நிமிஷம்க்கு அப்புறம் மெல்ட் ஆன உடனே இது கூட 5-6 டேபிள் ஸ்பூன் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டரையும் சேர்த்துக்கிட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து இன்னும் ஒரு 1.5 நிமிஷம் ஓவனில் வச்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நல்லா மெல்ட் ஆகி வரும். வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேப்பில் 1 கப் ராகி மாவை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் ட்ரை மிக்சர் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரௌனிக்கு. தேவையான அளவு உப்பு, எவ்வளோன்னா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிட்டா போதும். 1 டீஸ்பூன் ஃபுல்லாக பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ 5-6 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். டேபிள் ஸ்பூன் இது. அவ்வளோதான். இப்போ வந்து 5-6 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டு இப்போ அவ்வளோதான், ட்ரை பவுடர் எல்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் நம்மளோட டார்க் சாக்லேட் பட்டரும் மெல்ட் ஆயிடுச்சு. அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இப்போ இந்த அளவு கலந்த உடனே இப்போ நம்ம ட்ரை பவுடர் கூட இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ப்ரௌனி வீட்டில் நம்ம செய்கிறதுக்கு. அவ்வளோவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ராகி சேர்த்த மாதிரியே இருக்காது. இன்றைக்கி நான் எக்லெஸ் ப்ரௌனி தான் பண்ணுறேன். எக்குக்கு பதிலாக நான் இப்போ வந்து கர்ட் சேர்த்துக்க போகிறேங்க. 1/3 கப் கர்ட் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ அடுத்து வந்து பால் சேர்த்துக்க போகிறேன். 1/3 கப்பில் 2 கப்பு பால் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் சேர்த்துக்கிறேங்க. ஃபுல்லாக அப்படியே சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேட்ச் பை பேட்சாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க, கடைசி பேட்ச் பால் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க டின்னில் பேக்கிங் ஷீட்டை வச்சு ப்ரௌனியை வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். உங்ககிட்ட ஸ்பேச்சுலா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து டேப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மேலே டெக்கரேஷனுக்கு மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட் சிப்ஸ், அப்புறம் ஒயிட் சாக்கோ சிப்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன டாப்பிங் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வால்நட்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி இருந்தால் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இது உள்ளே வச்சிட வேண்டியதுதான். இப்போ அந்த கேப்பில், ப்ரீ ஹீட் ஆகிற கேப்பில் இந்த சாமானெல்லாம் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. சாதத்தையும் வடித்து எடுத்துக்கிறேன். சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது 180 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேங்க 10 நிமிஷம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரௌனி டின்னை வந்து உள்ளே வச்சிட போகிறோம். இது எவ்வளோ நேரம்னா ஃபஸ்ட்டு ஒரு 30 to 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கணுங்க. அது குக் ஆகலைன்னா திருப்பி வைக்கணும். இப்போ இந்த கேப்பில் நான் லஞ்சும் சாப்பிட போகிறேங்க. இப்போ லஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தேன், குக் ஆகிடுச்சு நல்லாவே. நம்ம குக் ஆகிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு உடன் ஸ்டிக்கை வச்சு பார்க்கணுங்க. அது ப்ராப்பராக பேக் ஆகிருந்தது அப்படின்னா அந்த ஸ்டிக்கில் எந்த லிக்விடும் இருக்காது. அவ்வளோதான், இது ப்ராப்பராக பேக் ஆகிடுச்சு. இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபுல்லாகவே கூல் டவுன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கட் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து நான் சாக்லேட் கெனாஷ் வந்து போடலான்னு இருக்கேங்க. ஸோ மில்க் சாக்லேட் ஒரு 50 to 70 கிராம்ஸ் எடுத்து ஓவனில் கொஞ்சம் வந்து ஒரு நிமிஷம் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ இது ஹீட்டாக இருக்குது, மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஹீட்டாக இருக்கிறதுனால மெல்ட் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம ஹீட் பண்ணிட்டோம் இல்லையா மில்க் சாக்லேட்டை, அந்த ஹீட்லேயே இது மெல்ட் ஆகிடும். இப்போ வாங்க நம்ம டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்ககிட்ட வந்து அந்த சாக்கோ சிரப் அந்த பாட்டில் இருந்தால் ஈஸிங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருந்து லைன்ஸ் போட்டுக்கிட்டு அப்புறம் அந்த சைடில் இருந்து இப்போ கிறிஸ் கிராஸாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சுவையான
ஹெல்தியான ராகி ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை கட் பண்ண எடுத்துக்கலாம். இது கிருத்துவோட ஃபேவரட் ஸ்நாக்குங்க. அவ்வளோதான், ப்ரௌனி கட் பண்ணி எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருந்தது. இது நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே நல்லா வந்திருந்ததுங்க. இப்போ ஈவினிங்க்கு இஞ்சி டீ போட்டுட்ருக்குங்க. இப்போ டைம் ஒரு 2 o'clock தான் இருக்கும். பட் ஆனால் இப்போவே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றதுனால இஞ்சி டீ போட்டு வச்சிடுறேன். 2 o'clock போட்டு 4 o'clock ஹீட் பண்ணி குடிக்கும்போது நல்லா ஊறி இருக்கும் அதில் இருக்க இஞ்சி எல்லாமே. கிருத்தன்யா பாப்பா எப்பயுமே நைட்டு வந்து பெரி ஸ்மூத்தி தாங்க குடிப்பா. அப்புறம் ஒரு பனானா சாப்பிட்டு படுப்பா. ஏன்னா மத்தியானம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இங்கே வந்து சாப்பாடு சாப்பிட்ருவா டெய்லியும். அதனால் நைட்டு அவள் வந்து எதுவும் சாப்பிட மாட்டா. அவளுக்கு தான் வந்து பெரி ஸ்மூத்திக்காக இப்போவே பெரிஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ரீசர்லேருந்து இப்போ எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் மேல் ஷெல்ஃபில் வச்சுட்டோம் அப்படின்னா நைட்டு ஸ்மூத்தி போட கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து ஸ்ப்ரவுட்ஸ் காலி ஆகிடுச்சிங்க. நைட்டு நாங்கள் வந்து வெஜிடபிள் சாலட் தான் சாப்பிடுவோம். அதுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் காலி ஆகிட்டதுனால இப்போ பச்சை பயிரும் வெள்ளை பட்டாணியும் வாஷ் பண்ணி ஊற வைக்கிறேங்க. இது நைட்டு நான் தூங்கும்போது முளைக்கட்டை விட்டுருவேன் வெள்ளை கலர் இட்லி துணியில். ஸோ அது முளைக்கட்டை விட்டுனா 1.5 நாளில் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நான் ஒரு கிளாஸ் பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சு 4 to 5 days வரைக்கும் யூஸ் பண்ணிப்பேன் சாலட்க்கு. பட்டாணியை மட்டும் முளைக்கட்டிட்டு கொஞ்சம் ஸ்டீமரில் வச்சு 10 minutes ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுவேங்க. இப்போ அடுத்து வந்து ராகி மாவு காலி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இட்லி தோசைக்கு மாவு அரைக்கணும். அதுக்கு தான் ஊற வச்சிட்ருக்கேங்க. இன்றைக்கி நைட்டுக்கு என்ன டின்னர் பிளான்னா, எனக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்குங்க. அதனால் ஈவினிங் டீ ப்ளஸ் வடை கொஞ்சம் இருக்குது. அதை சாப்பிட்டுட்டு என்னோடய டின்னர் அவ்வளோதான், ஈவினிங்கோடு முடிச்சுப்பேன். என் ஹஸ்பண்ட்க்கும் கிருஷா பாப்பாவுக்கும் வந்து தோசை தாங்க, ராகி தோசை. இந்த உருண்டை குழம்பு இருக்குது. கிருத்து பாப்பாவுக்கு பெரிஸ் மில்க் ஷேக் அண்ட் பனானா தாங்க. இன்றைக்கி வந்து vlog இதோட முடியுதுங்க. என்னோட 1 day குக்கிங் பிளான் என்ன, நான் எப்படி மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.